1 கப் கடலைப்பருப்பில் 2 முட்டையை சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக பயத்தம்பருப்பும் சேர்த்து எப்பயாவது இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? இதுக்கப்புறம் இதை நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷும் கூட இது. ப்ரோட்டீன் பவுடரே தேவையில்லைங்க. வாரத்துக்கு 2 நாள் இதை சாப்பிட்டா போதும். ஏன்னா இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து இருக்குது. என்னடா முட்டையை எப்படி சேர்த்து செய்கிறோமே, பச்சை வாசனை வருமேன்ற கவலையே வேண்டாம். ஏன்னா இது செய்முறையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதாவது வடை செய்வோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பை ஒரு பவுலில் சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வீடியோக்காக நல்லா கழுவி காய வச்சுட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே பயத்தம் பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ அடுத்து இதை குக்கரில் தான் சேர்க்க போகிறேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் குக்கர்லேயே கூட கழுவி முட்டையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி செய்கிறதுக்கு காரணம் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டணுன்றதுக்காக தான். இப்போ எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி தலையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 போல் பச்சை மிளகாய் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விசில் போட்டு விட்டுருங்க. ஆக்சுவலாக நான் பயத்தம்பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் அதில் சேர்த்துருக்கேன். அதனால சீக்கிரம் வெந்து வந்துடும். தண்ணியும் ரொம்ப செலவாகாது. கடலைப்பருப்பும் ரொம்ப குழைவாக வேகக்கூடாது. இப்போ அடுத்ததாக வேறு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பல்லளவுக்கு பூண்டை நல்லா இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டோட வாசனை அந்த குழம்புல சூப்பராக இருக்குங்க. பூண்டை நல்லா கொஞ்சம் நேரம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதில் பச்சை மிளகா 2 போல் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டும் பச்சை மிளகாவும் நெய்யில் வதங்கும் போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் குழம்புக்கு. அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகா நெய்யில் வதங்கும் போது அதில் காரம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். பூண்டு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிருங்க. இங்கே நல்லா பருப்பு வெந்து வந்துருச்சு. அதாவது பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கணும். ஆனால் கடலைப்பருப்பு குழையாமல் அதோ இந்த மாதிரி முழுசாக நல்லா வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடித்து சொல்கிறேங்க, சுத்தமாக இதில் இந்த முட்டையோட கவிச்சியே வராது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சதை அப்படியே கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டு நல்லா ஒரு சேர கலந்து விட்டு இறக்கிட வேண்டியதான். உங்களுக்கு குழம்போட திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நேரம் வேக விட்டு இறக்கிட வேண்டியதான். டெல்லியில் இந்த டிஷ்க்கு பேர் அண்டா தால் தடுக்கான்னு சொல்லுவாங்க. சாதத்துக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். அப்பளத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. முட்டையோட வாடையே இருக்காது. அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.